மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு செயல்படுற கட்சி தான் அதிமுக. அதனாலதான் புரட்சி தலைவி அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நானுங்கிறத தாரக மந்திரமா வச்சு ஆட்சி செஞ்சாங்க. புரட்சி தலைவி அம்மா காட்டின வழியில தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்ட நம்ம தலைவர் எடப்பாடியாரும் பயணிச்சாரு. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி அவர் முதலமைச்சரா பதவியேற்றதும் 5 மகத்தான திட்டங்களுக்கு தான் முதல்ல கையெழுத்து போட்டாரு. பெண்கள் யாரையும் சார்ந்திருக்காம சுயமா வாழணுங்கிறதுக்காக அதிமுக ஆட்சியில பெண் கல்வி ஊக்குவிக்கப்பட்டு இன்னைக்கு படிக்காத பெண்களே தமிழ்நாட்டுல இல்லங்கிற நிலை உருவாகிடுச்சு. கல்வி கிடைச்சதால வீடு குடும்பம்னு மட்டும் அடைப்பட்டு கிடக்காம வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கையும் இதனால ரொம்ப அதிகமாகிடுச்சு. வெளி உலக தொடர்புகளுக்கு போக்குவரத்து வசதி ரொம்பவும் முக்கியம். அதனால அவங்களுக்கு 2 வீலர் ரொம்பவும் முக்கியமான தேவையா இருக்கு. மத்திய அரசோட பிரதான் மந்திரி யோஜனா திட்டத்தோட இணைஞ்சு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை வழங்க கையெழுத்திட்டாரு எடப்பாடியார். இருசக்கர வாகனம் வாங்க விரும்புற பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்தினாரு ஐயா எடப்பாடியார். பேறுகாலத்துல பெண்கள் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க. ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாதான் நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்க முடியும். இதுக்காகவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி வழங்கப்பட்டு வருது. மகப்பேறு காலத்துல 3 தவணைகள்ல 12,000 வழங்கப்பட்ட இந்த நிதியை தலைவர் எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பேற்றதோ 18,000 உயர்த்தி பெண்கள் நலன் காக்கும் அரசு அதிமுக அரசுன்னு நிரூபிச்சாரு. உயிரை பணயம் வச்சு கடலுக்கு போயிட்டு வர மீனவ மக்கள் வாழ்க்கையை முன்னேற்றதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியில எடப்பாடியாரும் முன்னாடி வந்து நின்னாரு. கடலோரங்கள்ல குடிசை வீடுகள்ல வாழுற மீனவ சமுதாய மக்களுக்காக 5,000 இலவச வீடுகள் கட்டி கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த கையெழுத்திட்டாரு தலைவர் எடப்பாடியார். மீனவ சமுதாய மக்கள் என்னைக்கும் நினைவு கூறும் தலைவரா எடப்பாடியார் இருக்கிறதுக்கு இந்த திட்டம் ஒரு முக்கிய காரணம். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு தேவைனாலும் படிச்சு முடிச்சு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுறதோ ரொம்ப முக்கியம். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கான உதவி தொகையை அதிகரிக்க வேண்டி கையெழுத்திட்டாரு ஐயா எடப்பாடியார். இன்னைக்கு குடியோட பிடியில பலரும் சிக்கி தவிக்கிறாங்க. டாஸ்மாக மூடுவோம்னு போலி வாக்குறுதி கொடுத்தவங்களை போல இல்லாம படிப்படியான மதுவிலக்க அமல்படுத்துவோங்கிற புரட்சி தலைவி அம்மாவோட வாக்குறுதியை நிறைவேற்றுற விதமா ஆட்சி பொறுப்பேற்றதும் 500 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டாரு எடப்பாடியார். நான் அம்மா வழியில அம்மா அவர்களோட ஆட்சியை நடத்துறேன்னு எப்பவுமே சொல்லுவாரு நம்ம எடப்பாடியார். அச்சு பிசகாம புரட்சி தலைவி அம்மா எப்படியெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சு செயல்படுவாங்களோ அதே மாதிரி அவரும் செயல்பட்டாரு. அடுத்து அமைய போற எடப்பாடியார் ஆட்சியும் அம்மா ஆட்சியாகவே இருக்கும்.